உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 3. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு. எங்கயாவது போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லனே? அப்படிங்கிற சரி வா, காரை ஸ்டார்ட் பண்ணு. என்ன கார்ல போறோம், இருந்தாலும் பரவாயில்ல. ராசாலியே அப்புறம் என்ன கதை போமா இந்த மாதிரி பாடிக்கிட்டே போயிட்டு வரலாம். உனக்கு ஓகேவா? ஆனா அவ்வளோ சீன்லாம் இல்லனே. அப்படியே கிரீனிஷா இருக்க பிளேஸ்க்கு போனா போதும், நல்லா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நம்மள மாதிரி சிட்டில நெருக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசுதான். வீட்லயே இப்படி கிரீனிஷா நிறைய வளர்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, இருக்கிறதே கொஞ்சூண்டு இடம் தான். இதுல எப்படி மாடி தோட்டம்லாம் வைக்கிறது? மாடி தோட்டம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். இல்ல மாடி தோட்டம் பத்தி எல்லாம் நான் சொல்ல வரல. இந்த மியாவாக்கி காடுகள்னு சொல்றாங்கல்ல, அது செய்யலாமே. மியாவாக்கியா? அப்படின்னா என்னனே? எது மொபைல் போன் கம்பெனி மாதிரி இருக்கு? மொபைல் கம்பெனிலாம் இல்ல. மியாவாக்கிங்கிறது ஒரு குறுங்காடுகள் வளர்ப்பு முறை. இந்த மாதிரியான நெருக்கடியான நகரங்கள்ல கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அத ஒரு காடா மாத்தி மரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முறையா சொல்லப்படுது. உனக்கு தெரியுமா? தெரியாதேனே. எங்க இந்த மியாவாக்கி காடுகள் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதை விட இவர் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிற, அதாவது நெருக்கடியில இருக்க நம்ம திண்டுக்கல்குள்ளேயே 2 குறுங்காடுகளை கொண்டு வந்திருக்காரு இந்த மியாவாக்கி முறையை பயன்படுத்தி. ப்ரொஃபசர் டாக்டர் ராஜாராம் சார் அவர்கள் தான் இத பத்தி நமக்காக சொல்ல வர்றாரு. கேட்கலாம். வணக்கம், நான் பேராசிரியர் எம் ராஜாராம் பேசுகிறேன். நான் எம்இ அரசு முத்தையா கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இயற்கை ஆர்வலராக பல வருடங்களாக மரங்களை நடுவது, இயற்கையை பாதுகாப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுட்டு வரேன். திண்டிமாவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னையும் என்னை சார்ந்த நிறைய இயற்கை ஆர்வலர்களுடைய ஆதரவோடு ஆரம்பிக்கப்பட்டது. இது செப்டம்பர் 18, 2016 ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரங்களை நட்டு திண்டுக்கல்லை சுற்றி பராமரித்து வரோம். இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, மரங்கள்னால நம்முடைய திண்டுக்கல் சுத்தமான காற்றுள்ள ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமான காற்றுள்ள நகரங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த 10 நகரங்களில் ஒன்றாக வந்திருக்கு அப்படிங்கிறத இந்து நாளிதழ் வெளியிட்டிருந்தது. இந்த அளவுக்கு நம்ம பணிபுரிஞ்சிட்டு வரோம். இப்போ நம்ம நகர்ப்புறங்களில் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு சின்ன விஷயம் வந்தது. கிராமங்களில் மரங்கள் நடலாம், அதை பராமரிக்கலாம். நகரங்களில் அதை நட முடியுமா? வீட்டுக்கு ஒரு மரம் நடுறோம் அப்படிங்கிறோம். ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம்னா அது புறாக்கூடு மாதிரி 10 வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த சமயங்களில் இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? ஒரு மரம் நட்டால் அது போதுமா? அது அதோடைய பலனை தர முடியுமா? மரங்களோட பலன்கள் என்ன? அது ஏன் நம்ம மரம் நடணும் நகரங்களில், அது எப்படி நடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வானொலி இதில் நமக்கு இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகிற்கே விவசாயம் கற்றுக் கொடுத்தது உலகின் மூத்த குடிமக்களாகிய தமிழ் மக்களும் இதர பூர்வ குடிமக்களையும் கொண்ட இந்திய திருநாடு. இது நம்ம நாடுங்க. மண் வளமும் நீர் வளமும் நிறைந்து இருந்த இந்த நாட்டில் கடந்த சில வருடங்களாக நம்ம ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு வரோம். விவசாயம் பொய்த்து விட்டது. அதுக்கப்புறம் விவசாயங்கிறதே ஒரு கடினமான தொழிலாக மாறி வருது. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றது மாதிரி நீர் பற்றாக்குறை தான். ஏன் இந்த நீர் பற்றாக்குறை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பழமையில் சொல்லிட்டு வரோம், மழைக்காலம் மறைந்து போயிருச்சு, நிலத்தில் பார்த்த தண்ணீர் நிலத்தடியில் தேடிய தண்ணீர் ஆயிடுச்சு, இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட வைக்குது. இதனால இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மாதம் மும்மாறி பெய்து கொண்டிருந்த மழை போய் வருஷத்துல 3 நாள் பெய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒரு நம்முடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இது காரணம் என்ன? பூமி தனது குளிர்ச்சி இழந்து வருகிறது, புவி வெப்பம் அதிகரித்து வருகிறது, துருவங்களில் பனிப்பாறைகள் உருகி வருகிறது. இது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமா நமது பூமி தன்னோட பொழிவை அழகான இயற்கை
தன்னுடைய பொலிவை இழந்து வருவது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலா அமையுது. இந்த நிலைக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று புவியின் நுரையீரல், அதாவது இந்த பூமியோட நுரையீரலா இருக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போறதுதான். நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 135 ஹெக்டேர் அளவுள்ள அதாவது 333 ஏக்கர் அளவிலான காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. நிலக்கரி சுரங்கள் அமைக்கிறாங்க, பாசன திட்டங்கள் அமைக்கிறாங்க, அனல் மின் நிலையம் அமைக்கிறாங்க, தொழிற்சாலையில் தேவைகளுக்காகவும் அணையில் கட்டுறதுக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இப்ப சூரிய சாலை அது அமைக்கிறதுக்காகவும் தாது குவாரிகளுக்காகவும் நகரமயமாக்குதலுக்காகவும் மரங்களோட உள்நாட்டு தேவைகளுக்காகவும் வெளிநாட்டு ஏற்றுமதி மூலம் வருவாய் ஈட்டுவதற்காகவும் அனுமதி பெற்றும் முறையான அனுமதி பெறாமலும் மரங்கள் வெட்டப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது 30 ஆண்டுகளில் மட்டும் நமது நாட்டில் சுமார் 14,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இந்த மேற்கூறிய காரணங்களுக்காக அழிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சா நமக்கு பெரிய அதிர்ச்சி அடிக்கிறது. நம்ம நாட்டில் மொத்த நிலப்பரப்புல 19.27% காடுகள் இருக்கு. 19.2% இந்தியா அளவில் இருந்தாலும் உலக அளவில் இதோடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 1% அளவுள்ள இயற்கை வளர்த்த மரங்களை வைத்து 16% அளவிலான மக்கள் தொகைக்கான தேவையை நம்ம பூர்த்தி செய்யறோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் நம்மகிட்ட ஏற்படுத்துது. இது இயற்கைக்கும் மக்களுக்குமான பரந்த இடைவெளியை நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுது. இப்ப இந்த இடைவெளி மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போறது நமக்கு அச்சத்தை கொடுக்குது. இந்த காரணமாக நம்ம நாட்டில் வெப்பம் ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுட்டே வருது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் திருத்தணியில மே மாசம் 46 டிகிரி அளவுக்கும் ஒரிசால 47 டிகிரிக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு. இது இந்தியாவில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கோடிட்டு காட்டுது. இந்த நிலை நீடிச்சா வளைகுடா நாடுகளை போல மிஞ்சுற அளவுக்கு நம்ம நாட்டிலே வெயில் அடிக்கும், அதில் விவசாயம் பாதிக்கப்படும், மழைப்பொழிவு குறையும், மக்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க. என்ன காரணம்? கான்கிரீட் கட்டடங்களால் உருவாக்கப்பட்ட காடுகளில் நம்ம புறா கூண்டுகள் மாதிரி அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிராமப்புறங்களை காட்டிலும் நகரங்களில் வெப்பம் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ஊரில் என்ன நம்ம வசதிக்காக ஏசி வச்சிருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறோம். இது போக ஒரு ஏகப்பட்ட உபகரணங்கள் ஒரு வெப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம சென்னை இன்னொன்று வரல, இன்னும் டெல்லி மாதிரி இடங்கள்ல ஆக்சிஜன் குப்பிகள் விற்பனைக்கு வர்றது நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இது காலத்தின் கட்டாயமாகிவிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தையும் உண்டாக்குது. நகரங்கள்ல மரங்கள் இந்த கான்கிரீட் காடுகளின் வெப்பத்துல இருந்து தங்களை தாங்களே காத்துக்கொள்ள பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. நான் சொல்றது மரங்களே. சுற்றுலா தலங்கள்ல அடர்ந்த காடுகளில் கூட சுற்றுலா விடுதிகள் காளானா முளைச்சு நிற்கும் கொடூரமும் நடக்கிறது. தங்களை தாங்களே காத்துக்கொள்ள போராட்டம் நடத்தும் நிலையில் இந்த மரங்கள் எப்படி மனிதர்களையும் மண்ணையும் குளிர்விக்கும், மழை வர வைக்கும்ங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. மரங்களுக்கும் மழைக்குமான தொடர்பு பற்றி பல இடங்கள்ல சிலர் கேள்வி எழுப்புறாங்க. மழைக்கும் மரத்துக்குமான தொடர்பு உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பு. கண்ணுக்கும் புலப்படாத நீராவியை கொண்டு மேகங்கள் மழையா மாறி மண்ணுக்கு புவியீர்ப்பு சக்தி மாறி வருவதற்கு புவியீர்ப்பு சக்தி தேவை. அந்த ஈர்ப்புக்கு மேகங்கள் பூமிக்கு அருகாமையில் வர வேண்டும். அப்ப அந்த பூமியில அந்த நீராவியில அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப புவியீர்ப்பு சக்திக்குள்ள வர்றப்போ கீழே இருக்கிற அந்த மரங்கள் உருவாக்கக்கூடிய அந்த குளிர்ச்சினால மழை தன்னால பெய்யுது. இதுக்கு உதாரணமா நம்ம இட்லி கொப்பரில இருந்து இட்லி அவிச்சு மூடி எடுத்து வெளியே வச்சோம், நீராவி பொலன்னு கொட்டுது பாத்தீங்களா, அதை சொல்லலாம். இந்த கடுமையான சூழலை எதிர்கொள்ள ஜப்பான் நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் வல்லுநர் மற்றும் தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கி அப்படிங்கிறவர் அடற்காடுகள் அல்லது நகர்ப்புற காடுகள் மூலமா இந்த இயற்கையின் காயத்துக்கு மருந்திட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்கிறார். அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு, குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக
மின்னுவது அறிவியலு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இவர் உலகம் முழுவதும் பல இடங்கள்ல பால்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து இயற்கையான வளமிக்க காடுகளா மாற்றும் உன்னதமான பணியினை செஞ்சு வர்றார். இவருடைய ஆராய்ச்சியில இந்தந்த நாட்டினுடைய பாரம்பரிய மரங்கள் அனைத்தும் அழிந்து வருவதும், மரங்களை விளைபொருட்களா பார்த்து அதன் மதிப்பு கணக்கிடப்பட்டு வலிய நாடுகளில் உள்ள மரங்கள் நடப்பட்டு வெளிநாடுகளில் இருக்க மரங்கள் நடப்பட்டது சீதோஷ்ண நிலையை பாதித்ததாகவும் கண்டறிஞ்சார். அதனால பாரம்பரிய மரங்களை கண்டறிந்து அவற்றை அடர்த்தியான முறையில் நடவு செய்தார். அந்த வகையில் உருவானதான் மியாவாக்கி முறை காடுகள். இந்த முறையில் அகிரா மியாவாக்கி உலகெங்கும் சுமார் 1700 குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த காடுகளில் 40 மில்லியன் மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது. இந்த காடுகளில் தனியாகவும் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து நடத்தி இருக்கிறார், நட்டு வளர்த்து வருகிறார். இந்த மியாவாக்கி முறை காடுகளை எங்கே நடலாம்? எங்கேயும் நடலாம், நகர்ப்புறங்களில் எங்கேயும் நடலாம். இந்த மியாவாக்கி முறை காடுகளை வீட்டோட கொல்லைப்புறத்திலேயே அமைக்க முடியும். இது மேலும் கிராமப்புறங்களில் உள்ள புறம்போக்கு இடங்களிலும் கல்விக்கூடங்களில் பயன்பாடு இல்லாத இடங்களிலும் உருவாக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மியாவாக்கி காடுகள் உருவாக்குவது ஒரு சின்ன விஷயம்தான். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எஃபர்ட் போடணும். அதுக்கப்புறம் காடுகள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும், நம்மையும் பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். இந்த காடுகள் உருவாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டோட கொல்லைப்புறத்தில் ஒரு 20 அடிக்கு 20 அடி மொத்தம் 400 சதுரடி கொண்ட இடத்துல 100லிருந்து 110 மரங்கள் வரைக்கும் நடவு செய்து வளர்க்க முடியும். அதாவது 2 அடி 3 அடி இடைவெளியில் மரங்களை நடவு செய்யணும். மரங்கள் நடுவதற்காக 10க்கு 8 அல்லது 20க்கு 10 என்ற அளவில் கூடுதலான இடத்துலையோ நம்ம குழி எடுத்துக்கலாம். ஒரு 4 அடி 3 அடி ஆழத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அந்த மண்ணை பண்படுத்தணும். இவ்வாறு பாரம்பரிய மரங்களை நட்டு வளர்த்து வருவதால் நம்ம நாட்டிலேயே நம்ம வீட்டிலேயே நமக்கு அருகிலேயே ஒரு குறுங்காடு உருவாகும். இந்த மரங்கள் நம்ம நாட்டோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப விரைந்து வளரும். மேலும் நம்ம நாட்டின் சுற்றுச்சூழலை மீண்டும் உருவாக்க உதவும். ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். அது எந்த மாதிரி இப்படி வளருதுங்கிறத அடுத்தது பார்ப்போம். மியாவாக்கி முறை காடுகள் எப்படி உருவாக்க முடியுங்கிறத இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு 400 சதுரடியில் நிலத்தில் ஒரு 3 அடி 4 அடி வரை குழி எடுக்கணும். அந்த குழிகள் குறைந்தபட்சம் 3 அடி 4 அடி இருக்கிறப்போ அதை தென்னை மட்டைகள், உபயோகப்படுத்த பாக்கு மட்டை தட்டுகள், அப்புறம் ஆர்கானிக் கழிவுகள், சமையலரில் இருக்க காய்கறிகள், வெங்காய சருகுகள் இதை போட அந்த குழிகளை குவிச்சு வச்சு மண்ணோட கலந்து அடுத்த அடுக்காக நம்ம நிரப்பிட்டு வரணும். தேவையான தண்ணீர் விட்டு 2 அல்லது 3 மாதங்கள் வரை அந்த கழிவுகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வைக்க வேணும். எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கி போகக்கூடிய அந்த மண் ஒன்று அந்த மரங்களுக்கான உரமாக போகுது, 2வது அந்த வேர் எளிதாக உள்ளே போய் வளர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை. அதாவது மண் தளர்ந்து இருக்கிறதுனால வேர் வேகமாக வளரும். வேர் வேகமாக வளர்றப்ப மரமும் வேகமாக வளரும். கழிவுகள் மக்கி போய் இருக்கும்போது குழி சிறிதளவு இறங்கும்.
அப்போது மீண்டும் அந்த மண்ணை மேலே போட்டு நிரப்பி தேவையான அளவு தண்ணி விட வேண்டும். பின்பு 2 அடி 3 அடி இடைவெளி விட்டு 2 அடி ஆழத்தில் குழி எடுத்து சுமார் 100லேருந்து 110 மரங்களை நடவு செய்யலாம். நான் சொல்றது 400 சதுரடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடவு செஞ்ச மரங்களை சுற்றி தென்னை மட்டைகளோ தென்னை நார்கழிவிலோ போட்டு மூடாக்கு போட வேண்டும். அதாவது வெயிலில் தண்ணி நீராவியாக போகாமல் தடுக்கிறதுக்காக, அந்த ஈரம் காத்துக்கொள்வதற்காக அதை செய்யணும். மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு அந்த 6 மாதங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 6 மாத காலங்களில் மரக்கன்றுகளின் அசூர வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். 10 ஆண்டுகளில் வளர வளர்ச்சி 2 வருஷத்திலே இல்லாட்டி 3 வருஷத்திலே அடைஞ்சிடும். அதாவது 100 ஆண்டுகளில் உருவாகும் காடுகள் 20 ஆண்டுகளிலே உருவாகிடும். இந்த பாரம்பரிய மரங்களை நட வேண்டிய அவசியத்தை அறிந்து கொண்டோம். எப்படிப்பட்ட மரங்களை எந்த வரிசையில் நடவு செய்ய வேண்டும்ங்கிறது கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது பல அடுக்கு முறையில் நடவு செய்ய வேண்டும் இந்த மரங்களை. அதாவது ஓரங்களில் உயரம் குறைவான வில்வம், வன்னி, மகிழம், விழா, கல் இச்சி, சப்போட்டா, சீதா, மாதுளை போன்ற மரங்களை நடலாம். அடுத்ததா மத்தியமாக வளர்ற வேம்பு, புங்கன், நாவல், இலுப்பை, மயில் கொன்றை, புன்னை, மாமரம் போன்ற மரங்களை நடலாம். உள்ளடுக்கில் உயரமான மரங்களான மருத மரம், இந்திய மகோகனி, கோங்கு, நாவல், ஏழிலை பாலை, இழுப்பை, அரச மரம், அத்தி மரம் போன்றவற்றை நடலாம். இதில் வீட்டு கொல்லுப்புறங்களில் நடுறப்போ அரச மரத்தை நடுறது கொஞ்சம் வேர்கள் நிறையா போனாலும் நடாமல் இருக்கிறது நல்ல விஷயம். வேறு தோட்டங்கள்லேயே அந்த இடத்துல அரச மரங்கள் நடலாம். இந்த மியாவாக்கி காடுகளோட சூட்சம் என்னன்னா, மரங்கள் வளர்ச்சிக்கு சூரிய ஒளி முக்கியம். இந்த குறுங்காடுகள் உயரம் சென்றால்தான் சூரிய ஒளி பெற்று ஸ்டார்ச் உருவாக்க முடியும். மரங்களோட பிரதான உணவான ஸ்டார்ச் உருவாக்க மரங்கள் சூரிய ஒளியை நோக்கி விரைவாக மேலே வளர ஆரம்பிக்கும். இதுக்கு மண்ணிற்கு அடியில் நம்மகிட்ட இயற்கை உரங்கள் உதவிகரமாக இருக்கும். மரங்களோட வளர்ச்சிக்கு தான் நாம் உதவ வேண்டும், பின்ன நம்முடைய வளர்ச்சியை மரங்கள் பார்த்துக்கும். இந்த மியாவாக்கி முறைக்காடுகளை திண்டுக்கல்லில் நாம் பல இடங்களில் நட்டிருக்கிறோம். இது போக பொன்மாந்திரை புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல திண்டி மாவட்டம் மூலமா திண்டுக்கல் நகராட்சியோட சேர்ந்து ஒரு 18,000 மரங்களை 2 ஏக்கர்ல பரப்பளவில் நட்டு வளர்த்துட்டு வரும். அது நடுவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலம் கலர் நிலமா இருந்தது. அந்த நிலத்தையும் மாற்றணும், அதனுடைய நீரையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்க பாக்குறதுக்காக அங்க நட்டு நம்ம அந்த மரங்கள் நடந்துட்டு வரோம். இப்போ நூற்றுக்கணக்கான மரங்களை இது மாதிரி நடுறப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல எடுத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு நேருஜி நகர், ஆரம் காலனி, பாண்டிய நகர், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. இங்கே பல வீடுகள் இருக்கு. அந்த இடத்துல வீட்டில் நட முடியுமா அப்படின்னா அதுக்குரிய வீட்டுக்கு ஒரு மரம் வேணா நடலாம். ஆனால் அப்படி நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மரம் 200 மரம் நடலாம், இல்லாட்டி அது அதிகபட்சம் 300 மரம் நடலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 1000 கணக்கில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், அந்த இடத்துல காலியான இடங்களில் இந்த மாதிரி ஒரு குறுங்காடுகளை உருவாக்கலாம். அதாவது நகர்ப்புற குறுங்காடுகளை உருவாக்கலாம். இது மூலம் என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மண்ணுக்கு பயன். மழை பெஞ்சதுன்னா அப்படியே நீரை வேரோடு எடுத்து நீர் தன்னால் பெருகிக்கும். 2வது, அங்கே பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம் நடக்கும். அது 2. 3வது, பூமி குளிர்விக்கப்படும். வீசக்கூடிய காற்றலோட வெப்பம் குறையும். காற்றுடைய இந்த கார்பன், அந்த மாதிரி வெஹிக்கிள், அந்த வாகனங்களில் வரக்கூடிய அந்த கார்பன் போன்ற விஷயங்களை இது மரங்கள் உள்வாங்கிக் கொள்ளும். தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் எல்லா மரமும் நிறம் மங்கி இருக்கும். எல்லாம் என்ன நிறம் மங்கி இருக்குன்னா, அது காரணம் அதோடைய நிறம் மங்கி போகிறது கிடையாது, வெயிலில் காஞ்சி போகிறது கிடையாது, அத்தனையும் தூசி அப்பி போயிருக்கும். ஒரே ஒரு மழை பெஞ்சதுன்னு பார்த்தா மரங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். அப்போ அந்த தூசியெல்லாம் தன்னால் கீழே போயிடும். அது நம்முடைய சுவாசத்தையும் அவ்வளோ தூரம் பாதுகாத்துட்டு வருது. இதன் மூலமாக நம்ம இந்த புவி வெப்பம் குறையும், பூமியோட வெப்பம் குறையும், ஆக்சிஜன் அளவு கூடும், பொது சுகாதாரம் உயரும். இந்த மியாவாக்கி காடுகளை நம்ம சுருக்கமாக சொன்னால் ஒரு ஆக்சிஜன் பாம் அப்படின்னே சொல்லலாம். மழை அளவு பெருகக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது செய்யும். இதன் மூலம் விவசாயம் செழிக்கும். நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் செழிக்கும் போது நாட்டின் பொருளாதாரமே உயரும். நம்முடைய நகரங்களில் நம்ம ஏசியின் பயன்பாடு குறையும், புவி வெப்பமும் குறையும். நம்முடைய பூமியை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்கான ஒரு மிக அற்புதமான தீர்வே நகர்ப்புற காடுகள் என்னும் மியாவாக்கி முறை குறுங்காடுகளே ஆகும். நன்றி. பேராசிரியர் ராஜாராம் சார் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ தகவல்களை நமக்காக கொடுத்திருக்காரு. பா,
எவ்வளோ இருக்கு? இப்படி எங்க எல்லாம் இடம் கிடைக்குதோ அங்க எல்லாம் இந்த முறையில மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பார்க்கு, பூங்கா மாதிரியான பகுதிகள், கல்லூரி, பல்கலைக்கழக வளாகங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரியான இடங்கள்ல எங்க எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடைக்குதோ அங்க எல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி நாம குட்டி குட்டி காடுகளை வளர்க்கலாம். இதனால நகர பகுதிகள்ல கொஞ்சம் நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கும். சமீபத்துல கூட திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா நல்ல காற்று கிடைக்கக்கூடிய நகரங்கள்ல திண்டுக்கல்லும் இடம் பிடிச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு முறை நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நீ சொல்றதும் சரிதான். இத பண்ணிட்டோம்னா நகர்பகுதியில நிறைய குறுங்காடுகள் உருவாயிரும். பிளான் பண்ணி டூர் போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஒர்க்க முடிச்சிட்டு ஈவினிங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பிரஷர் இல்ல, மைண்டும் ரொம்ப ஃப்ரீயா ஆயிடும் இல்லையா? ஆமா ஆமா. அதோட கூடவே சுற்றுச்சூழலுக்கு நம்மால செய்யக்கூடிய ஒரு சின்ன நன்றி கடனாவும் நகர்பகுதிகளில் இந்த மாதிரியான குறுங்காடுகளை உருவாக்குறது இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். மியாவாக்கி குறுங்காடுகள் வளர்ப்பு முறைய நம்ம எல்லாரும் கொஞ்சமாவது கத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்க இதை நடைமுறைப்படுத்தலாம். நானும் கூட இந்த மெத்தட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த 3வது அத்தியாயத்துல மியாவாக்கி காடுகள்னு சொல்லப்படுற நகர்ப்புற காடுகள் பத்தி நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். நம்மள மாதிரி நகரங்கள்ல நெருக்கடியில வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது, இல்ல ஊருக்கு பொதுவா ஒரு இடம் இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரியான குறுங்காடுகளை நட்டு நம்ம வளர்க்கறதன் மூலமா புவி வெப்பமயமாதலை குறைக்க முடியும். சுவாச காற்றுன்னு சொல்லப்படுற ஆக்சிஜனை பெருவாரியான மக்கள் வாழுகிற இடத்துல கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வருது. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, Instagram, Twitter பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.